Welcome to our channel. வாங்க நம்ம இன்னைக்கு கம்பு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு நான் கம்பு எடுத்துக்கிறேன். கம்பு நம்ம நல்லா வறுத்துக்கலாம், வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம கம்பு வறுத்துக்கலாம். கம்பு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. நல்லா வெடி வரும், அப்போ வெடிக்கிற அளவுக்கு நல்லா கம்பு வறுத்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் பாருங்கள், நான் நெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா உருகி வச்சுக்கிட்டோன்னா நம்ம கலந்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நெய் உருக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கம்பு நல்லா வறுத்துக்கலாம். வாசம் வருது. நல்லா கம்பு வறுத்தோடனே நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். கம்பு ஆறட்டும். இப்போ கம்பு இந்த கப்பில் தான் நான் எடுத்தேன். இப்போ அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு வறுத்த கடலை எடுக்கிறேன். நம்ம இன்னொரு டைம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கம்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொறன்னு அரைச்சிட்டு வந்துட்டோம் கம்பு. இப்போ அடுத்தது நம்ம கடலக்காய், எள்ளு எல்லாமே இது கூடயே போட்டு நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கம்பு அரைச்சிட்டு அது கூடவே கடலக்காய், எள்ளு போட்டு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அது கூடவே 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் இதே கப்லேயே 1/2 கப்புக்கு மேலே நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதுவும் இது கூடயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். அரைச்சிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், கம்பு வறுத்த கம்பு, அப்புறம் கடலக்காய், அப்புறம் கருப்பு எள்ளு எல்லாமே போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டோம். அது கூடவே 3 ஏலக்காய், அப்புறம் நாட்டு சர்க்கரை அந்த எடுத்த பவுல்லையே 1/2 பவுலுக்கு மேலே நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பார்க்கலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெய் நான் உருக்கி வச்சுருக்கேன். அந்த நெய்யை ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா இப்போ நம்ம இப்படி பரட்டி விட்டோம்னாவே நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். ஏன்னா நாட்டு சர்க்கரை வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது அந்த நல்லா இலக்கம் கொடுக்கும். அதனால் இந்த அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம இந்த அளவுக்கு பரட்டிட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் ஊற்றியிருக்கோம், எல்லா மாவுலேயும் நெய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன ஷேப்பில் உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஒரு பவுல் கப்பில் எடுத்தோம் இல்லைங்களா, இந்த கப்பில் 1 கப்பு கம்பு எடுத்தோம், 3/4 கப்பு கடலைக்காய் எடுத்தோம், வேர்க்கடலை எடுத்தோம், கொஞ்சோண்டு எள்ளு, இதில் 1/2 கப்புக்கு மேலே நாட்டு சர்க்கரை எடுத்தோம். இப்போ இந்த பவுலில் நம்ம எடுத்தோம் அளவு, அது பாருங்கள் எத்தனை உருண்டை வந்திருக்குன்னு. ஒரு 20 உருண்டைக்கு மேலே வந்திருக்குங்க. நான் இந்த தட்டில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன்.
அதுக்குள்ளே வீட்டில் வந்து 4-5 எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஒரு 20 உருண்டை வருது அந்த கப்பில் பண்ணோம்னாவே நம்மளுக்கு ஒரு 20 உருண்டை வருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.